மாண்புமிகு உறுப்பினர் ஜே பிரின்ஸ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கையை படித்து பார்த்தேன். விவரமான அறிக்கையை மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் தந்திருக்கிறார்கள். முழுவதுமாக தமிழக அரசு சுகாதாரத்துறை தமிழகத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் சிறப்பாக செய்திருக்கக்கூடிய நிகழ்வினை இங்கே செய்தியாக தந்திருக்கிறார். அதற்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வாழ்த்தோட நன்றியும் சொல்லி அப்படி சொல்ல முடியாது, ரெண்டு வாயிரம். பொதுவாக ஜனவரி முதல் ஜூன் மாதங்களில் சூடுகாலம், அதாவது இந்த சீதோஷ்ணத்திலே மாறி வருகிறது. அதற்கு ஏற்றபடி பல்வேறு மருந்துகள் நமக்கு தேவை இருக்கிறது. இந்த கிளைமேட் சேஞ்ச் அடிக்கடி ஏற்படுகிற காரணத்தால் நோய்கள் வித்தியாசமான நோய்கள் வருகிறது, கொசு தொல்லையிலான நோய்கள் வருகிறது. இந்த நோய்களை தடுப்பதற்கு அரசு ஏராளம் ஏற்பாடுகள் செய்திருக்கிறது. இருந்தாலும் அரசுக்கு சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு மருந்து ஒன்றா எல்லாரும் கிடைக்காது. பழைய காலத்தில் மலைப்பகுதியில் வாழக்கூடியவங்க வழிகள் இருக்காது, மருத்துவமனை இருக்காது, அப்படிப்பட்ட காலம் இருந்த ஷார்ட்டாக பாருங்க, சீக்கிரம் முடிக்கிறேன். அப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்த மண் இது. தமிழக மக்கள் அப்படிப்பட்ட கலந்து வந்திருக்கிறார். என்ன வேணுங்கிறது இல்லை வேணும். ஆகவே அப்படிப்பட்ட சித்த வைத்தியர்கள் இன்று கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நவீன மருந்துகள் இருந்தால் கூட ஆயுர்வேதிக் சித்தா மருத்துவம், அதாவது கபசூரம், நிலவேம்பு கசாயம் போன்ற மருந்துகள் நமக்கு தரப்பட்டது. மலைப்பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு காய்ச்சல் வந்துட்டுன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு மருந்து இருக்காது. சாதாரண மருத்துவத்தை வைத்து அவர்கள் தன் வாழ்க்கையை காப்பாற்றி கொண்டார்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, மாண்புமிகு நம்முடைய முதல்வருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி சிறப்பாக நல்ல பணிகளை செய்கிறது. நாட்டிற்கு இன்று கல்வியும் சுகாதாரம் மிக முக்கியம். அதை செய்கிறார்கள், நான் வாழ்த்துகிறேன். அதே சமயத்தில் இது மட்டும் இல்லை, சித்த வைத்தியத்தையும் நாங்கள் கொஞ்சம் யோசிங்க. பழைய காலத்திலே வைத்தியமார் இருக்காங்க, அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அமைச்சர் பதில கேட்டு இன்னொரு கேள்வி அடுத்த தரேன். மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோடை காலங்களில் ஏற்படும் நீரிழப்பு, கடும் வெப்பம், வெப்ப அலை சார்ந்த நோய்களாக வெப்பவாதம், தோல் நோய்கள், கண் அழற்சி, வைரஸ் கிருமிகளால் ஏற்படும் சின்ன அம்மை நோய் மற்றும் தட்டம்மை, நீர் மாசுபடுவதால் நீரினால் பரவக்கூடிய வயிற்றுப்போக்கு, டைபாய்டு, மஞ்சள் காமாலை உள்ளிட்ட நோய்கள், நீர் தேக்கி வைப்பதால் ஏடிஎஸ் கொசுக்களால் பரவக்கூடிய டெங்கு, சிக்குன்குனியா போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பிற துறைகளுடன் ஒருங்கிணைந்து கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய மேற்கூறிய நோய்களை கட்டுப்படுத்துவதில் உரிய சிகிச்சை அளித்திடும் வகையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் மாநில அளவிலான தொற்று நோய்கள் மற்றும் கொசுக்களால் ஏற்படக்கூடிய டெங்கு மற்றும் சிக்கன்குனியா போன்ற நோய்களை தடுப்பு மற்றும் கட்டுப்படுத்துவது குறித்து பல்துறை ஒருங்கிணைப்பு கூட்டங்கள், இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் மீட்டிங்ஸ் சீரிய முறையில் நடைபெற்று வருகிறது. நடமாடும் மருத்துவ குழுக்களின் மூலம் மாதாந்திர முன்பயண திட்டத்தின்படி நாள்தோறும் கிராமங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்தி உரிய மருந்துகள் மற்றும் பொதுமக்களிடையே கோடை காலங்களில் ஏற்படுகிற நோய்கள் மற்றும் கடும் வெப்பம் சார்ந்த நோய்கள் குறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக மிகப்பெரிய அளவிலான விவர அறிக்கையில் பல்வேறு நடவடிக்கைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூடுதலாக நம்முடைய மன்ற உறுப்பினர் கேட்டிருப்பது, சித்த மருத்துவத்தையும் இதில் பயன்படுத்த சொல்லி இருக்கிறார். அவருடைய ஆலோசனையை ஏற்று கோடை வெப்பத்திலிருந்து மக்களை காப்பதற்கு சித்த வைத்தியத்தையும் பயன்படுத்துவோம் என்று கூறி தங்களின் வாயிலாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏத்துக்கிட்டாங்களே. ஒரே ஒரு பையன் சொல்லுங்க. இந்தியாவில் தமிழ்நாடு தான் டாப்ல இருக்கு. இல்ல, இதை தொடர வேண்டும். நான் கேட்கிறேன் ஒரே ஒரு விஷயம், அமெரிக்கா, லண்டன், சைனா போன்ற நாடுகள் அட்வான்ஸ் மருந்துகளை எதிர்காலத்தில் கொடுக்க வேண்டும் என்று அரசுக்கு வாழ்த்துக் கொண்டது. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த காலங்களில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த 4 ஆண்டுகளாக ஒவ்வொரு கோடை வெப்ப காலத்திலும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, சிறந்த மருத்துவத்தை உண்டாக்குவது, மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவது என்று பல விஷயங்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் கோடை வெப்பத்திலிருந்து தமிழக மக்களை காப்பதற்குரிய கவனத்தோடு இந்த அரசு செயல்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.